வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இங்கே 33வது நாள். பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துல தான் குளித்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாமா? அடுத்து எங்கே போகணும்? சாயல்குடின்ட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். என்ன, தூத்துக்குடியில் தான் இன்றைக்கி முடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி போயிட்டு முடிப்போம், நிறைய கவர் பண்ணுவோம். கிம்பல் சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக எடுக்க முடியாது கிம்பலில். ஸோ போயிட்டே இருக்கலாம். அந்த ஊர்லேருந்து நம்ம நேராக தூத்துக்குடி பக்கம் போகிறோம். இன்னும் சாயல்குடி போகிறதுக்கு வந்து 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. போயிட்டுருக்கேன், லிஃப்ட் கேட்டு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்கும்போது என்ன சொன்னார், என் ஹோட்டல் இருக்குப்பா, வந்து சாப்பிடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னாரு. காசெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணா இருக்கட்டும், நான் சாயல்குடி போய் சாப்பிடுவேன். சாயல்குடிலாம் அவ்வளோ இருக்காதுப்பா, நீங்கள் வந்து சாப்பிடுவான்ட்டு இது ரொம்ப இது அனுப்புனார். சரின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு தோசையும் 2 வடையும் சாப்பிட்டேன். இப்போ வேறு ஏதாவது பார்சல் பண்ணிக்கிறியா அப்படின்னாரு. இல்லைப்பா, இல்லைண்ணா போதும், இது போதும் அப்படின்னு. சரி, ஓகேப்பா, பார்த்து பத்திரமா போகணும், எதாக இருந்துன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையாக பேசினார். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சாயல்குடியில் அதே மாதிரி ஏதாவது நல்லா அமைதான்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்க்குற நீங்களும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டே இருக்கலாம். சாயல்குடி வந்தாச்சுங்க. ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர்? நந்தனகுமார் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படியே நம்ம வந்து பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கான். அப்படியே இங்கேருந்து தூத்துக்குடி எவ்வளோ தூரம்? இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூத்துக்குடி இருக்கான். எப்படி போக போகிறோன்னு தெரில. போயிட்டு தான் அங்கே வீடியோ முடிக்க போகிறோம். அங்கே போயிட்டே இருக்கலாம். வேலாயுதபுரம்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இப்போது இங்கேருந்து கன்னிராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போவோம். லிஃப்ட் கேட்டு தான் எவ்வளோ தூரம் வந்தோம், திரும்ப லிஃப்ட் கேட்டு தான் போகணும். என்னென்னாங்க, வெயில் இப்போ குறைஞ்சிருக்கு. முன்னாடி இந்த வெயில் காலங்காத்தாலே பொழக்கும்ல, இப்போ கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரில. மேகி தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். திரும்ப மேகி தான் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் வச்சு தான் ஒரு 2-3 நாள் சமாளிக்கணும். நேராக தூத்துக்குடி போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. திரும்ப மீன் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த பனைமரம்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, அந்த பனைமரம்லாம் வெட்டி அந்த ட்ரேட் பண்ணுறது இந்த ஊரில் தானா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிறவங்க, இந்த கன்னிராஜபுரமில் இருக்கிறவங்க தான் ரைட்டாக அந்த நேராக போயிட்டு அந்த பனைமரம்லாம் வந்து என்னென்ன அந்த காய்க்குதோ, இந்த நுங்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஆல்சோ வியாபாரம் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு மறுநாள் போய் வெட்டிட்டு கொண்டு வர்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.
அங்கே தான் அதுதான் இந்த கன்னிராஜபுரத்தோட ஃபேமஸ்ன்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. சின்ன ஏதாவது கோயில் இருக்குமான்னு பார்த்தேன், கவர் பண்ணலான்ட்டு இருந்தேன். கோயிலும் இல்லை. சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். குரங்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் குரங்குடியிலேருந்து இங்கே எவ்வளோ தூரம் ப்ரோ? தூத்துக்குடி இங்கேருந்து 8 கிலோமீட்டர். இது என்ன ஊர்? இது வெள்ளப்பட்டி வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே நான் தூத்துக்குடி போகணும்னு நினச்சேன். லிஃப்ட்டு கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா குதிரை ஒர்க் பாருங்க, எனக்கு போயிட்டு என்ன சரி ஓகே ப்ரோ. ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் தூத்துக்குடி வரப்போகுது. வந்துட்டேன், ரொம்ப வேகமாகவே வந்துட்டேன்னு சொல்லலாம். ஈவினிங் தான் வருவேன்னு நினச்சேன், நான் அதுக்குள்ளேயே வந்துட்டேன். போயிட்டு தூத்துக்குடி பீச்சு இந்த மாதிரி எல்லாம் தூத்துக்குடியில் இந்த கண்டெய்னர்லாம் ஏற்றுவாங்க. நாங்கள் தூத்துக்குடியில் அந்த கண்டெய்னரில் ஏற்றுவாங்கல்ல, அதை போய் பார்த்துட்டு அப்படியே பீச்சில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த நாள் 34வது நாள் கண்டினியூ. ஆல்மோஸ்ட் நம்ம தூத்துக்குடி பீச்சுக்கிட்ட ட்ராப் பண்ணியிருக்காரு ப்ரோ. ப்ரோ உங்கள் நேம்? கனி ப்ரோ ஹெல்ப் பண்ணிட்டாரு. சொன்னேன் நேராக ஜஸ்ட்டு இந்த தூத்துக்குடி வியூ பார்த்துட்டு பீச் வியூ பார்த்துட்டு அப்படியே இங்கே மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம். வேறு ஏதாவது அட்ராக்ஷன் சென்டர் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருப்போம். குழந்தை பேர் தியான். ஹாய் சிரிக்கிறான் ஒரு மாதிரி. சரி ஓகே ப்ரோ, போய் பார்த்துட்டு நீங்கள் வரீங்களா? ஓகே ஓகே. போனால் வீடியோ பண்ணி எனக்கு காட்டினேன். இது என்னது லோட்டஸ் மாதிரி இருக்கு? என்ன தெரியல, நான் போன டைம் போது இல்லை, இப்போ இருக்கு. செப்பல் இருக்குல்ல, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்ன்றாங்க. அது வாட்டர் கேன் தானே? நல்ல தண்ணி தானே இல்லை உப்பு தண்ணி? ஆர்ஓ பிளான்ட் உள்ள இருக்கு. ஓகே. பீச்சு குளிச்சிருக்கீங்க ப்ரோ? எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க, எப்படி இருக்கும்? இங்கே குளிச்சதில்ல, திருச்செந்தூரில் குளிச்சிருக்கேன். திருச்செந்தூர் ஓகே. சுத்து மாதிரி இருக்கு. அது ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்க போல. தான் இருக்காங்க. ஆமாம், எங்கே ப்ரோ? மேலையா? ஆமாம், ஈவினிங் பார்த்தா தெரியும். நான் ஈவினிங் இங்கே தான் இருப்பேன். பார்ப்போம் எப்படி இருக்கு. இந்த பீச்சை கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே ப்ரோ. மற்ற பீச்சை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம், இந்த வேளாங்கண்ணி பீச்சு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆக்டிவிட்டீஸ்னால் நிறையா இருக்கும். போட்டிங்கா?
சார்ஜ் பண்ணுவோம். லோக்கல் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்க பாட்டு உள்ளே கூட்டு போயிடுவாங்க. ஃபோனு பார்த்துட்டு விட சரியா ஏய் வா 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 சுடுது என்னமோ ஜாலியாக இருக்காங்க இவங்க தானே. ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ நல்லா விளாட்றானா? வரும்போது பயந்தான். ஓகேங்க, ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. நிறையா ஆட்டம் போட்டுருக்கோம். தண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்குங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி கொட்டி கிடக்கு. என்னாச்சு? தண்ணி இது பக்கத்தில் ஹார்பர் ஹார்பர் அந்த பக்கம் ஹார்பரா? முன்னாடி இந்த ஆமெல்லாம் செத்து கிடந்துச்சு பார்த்தீங்களா? செத்து கடை ஒதுங்கிட்டு இந்த தூத்துக்குடியில் சம்திங் சென்னையில் பாண்டிச்சேரியில் ஒதுங்குச்சு. இந்த பக்கம் எப்படின்னு தெரியல. சரி ஓகே ப்ரோ, பாருங்க பார்த்து கிளம்புங்க. பாய் சொல்லிடுறேன். எனக்கு பாய் 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 சொல்லு. பாய் அண்ணா. இங்கே பாரு இங்கே பாரு பாரு பாரு. பாய் அண்ணா. சரி கிஸ் கொடுத்துரு. கிஸ் கொடுத்துரு. கொடு. போகலாமா? சரி ஓகேங்க, பார்க்கலாம். தூத்துக்குடி பீச்சுக்கு வரைக்கும் வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்க்கலாம். செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ காலையில் தான் சொன்னேன் வெயிலே இல்லை. சரி ஓகேங்க, 34வது நான் நாளைக்கு